பசங்களா, நான் உங்கள் ஸ்ருதி மேம். இன்னைக்கு நம்ம ஹியூமன் ஹெல்த் அண்ட் டிசீஸ் சாப்டரோட ஃபர்ஸ்ட் பார்ட் இன்னைக்கு ஆரம்பிக்க போகிறோம். ஸோ இந்த ஒரு சாப்டர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா போர்டு எக்ஸாம் மட்டும் இல்லாமல் உங்களோட காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸுக்கும் ரொம்ப ஹை வெயிட்டேஜ் இருக்கிற ஒரு பர்டிகுலர் சாப்டர். நான் இந்த சாப்டரில் இஃப் யூ சி ஹியூமன் ஹெல்த் அண்ட் டிசீஸ் அப்படின்னு சொல்கிறப்ப நம்ம ஹெல்த்தை எஃபெக்ட் பண்ணக்கூடிய டிசீஸ் என்னென்ன இருக்குது, அதோடைய காசிட்டிவ் ஆர்கானிசம்ஸ் என்னென்ன, அண்ட் இந்த டிசீசஸ் வந்து நமக்கு என்ன ஒரு இம்பேக்ட் கொடுக்குது அப்படிங்கிறது தான் ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் த சாப்டரில் நம்ம பார்க்க போகிறோம். தென் இந்த மாதிரி டிசீசஸ் எத்தனை வந்தாலும் நம்மளோட இம்யூன் சிஸ்டம் எப்படி நம்மளை காப்பாற்றுது, என்ன மாதிரி ஆர்கன்ஸ் இருக்குது, அண்ட் ஓவரால் என்ன விதமான இம்யூனிட்டியில் நம்ம இந்த பேத்தோஜன்ஸ் எல்லாத்தையுமே இந்த டிசீசஸ் எல்லாத்தையுமே நம்ம பாடியிலேருந்து நம்ம ஃபைட் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் செகண்ட் பார்ட் ஆஃப் த சாப்டர். அண்ட் இந்த பர்டிகுலர் சாப்டரில் ரெண்டு முக்கியமான டிசீசஸ் நம்ம கவர் பண்ண வேண்டியது இருக்குது, விச் இஸ் கேன்சர் அண்ட் எய்ட்ஸ். இந்த ரெண்டு டிசீசஸை பற்றியும் இது எப்படி வருது, இதனால் கான்சிக்வன்சஸ் என்ன, இதை நம்ம எப்படி தவிர்க்கலாம், இதை எப்படி ட்ரீட் பண்ணலாம்ங்கிற மாதிரி எல்லா ஆஸ்பெக்ட்டுமே நம்ம கவர் பண்ண போகிறோம். அண்ட் இந்த பர்டிகுலர் சாப்டரில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு செக்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா கடைசியில் வில் பி டீலிங் வித் ட்ரக்ஸ், அடிக்ஷன் அண்ட் அடாலசன்ஸ். இது வந்து இதெல்லாம் என்னது, என்ன விதமான ட்ரக்ஸ் இருக்குது, இதை நம்ம எப்படி ப்ரிவென்ட் பண்ணுறதுங்கிற மாதிரியான எல்லா விஷயமுமே இந்த சாப்டரில் நம்ம கவர் பண்ண போகிறோம். பட் பிஃபோர் வி ஸ்டார்ட், நம்ம ஜைலம்லேருந்து ரொம்ப பெருமையோட லாஸ்ட் 5 வருஷத்தில் நிறைய டாப்பர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கோம் பசங்களா. அதில் இந்த 2025 பேட்ச் வரைக்குமே வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லான கேண்டிடேட்ஸை நாங்கள் அவங்க ட்ரீம்ஸை பர்சியூ பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த வகையில் நீங்களும் வந்து வரணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய ஆசை. So definitely stay connected with us and do subscribe the channel and follow us on all the social media. Now coming to health and disease. Health na major என்னது, நமக்கு எந்த விதமான டிஸ்கம்ஃபர்ட்டும் இல்லாமல் டிசீஸும் இல்லாமல் கம்ப்ளீட்டாக ஃபிசிக்கல், மென்டல், சோஷியல் வெல்பீயிங்காக நமக்கு வந்து எல்லாமே கரெக்டாக இருந்தது அப்படின்னு சொன்னால் தென் we can say that we are a good healthy person. ஸோ இப்போ ஹெல்த் ஏன் ரொம்ப இம்பார்ட்டண்ட், நீங்கள் ஹெல்த்தியாக இருந்தால் தான் வேலையில் கவனம் செலுத்த முடியும் இல்லையா? ஸோ நீங்கள் எஃபிஷியன்சி அட் ஒர்க் இருக்கணும்னா கண்டிப்பாக ஹெல்த்தியாக இருக்கணும். எக்கனாமிக் ப்ராஸ்பெக்ட்ஸ், ஸோ நீங்கள் வந்து எக்கனாமிக்கலி நல்லா இருக்கணும், நல்லா சம்பாதிக்கணும், நல்லா ப்ராஸ்பெரஸாக வாழணும் அப்படின்னா அதுக்கு ஃபண்டமெண்டலாக ஹெல்த் ரொம்ப இம்பார்ட்டண்ட். நிறைய நாள் வாழணும்னாலுமே ஹெல்த் இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் லாங்ஜிவிட்டி அண்ட் இன்ஃபென்ட் அண்ட் மெட்டர்னல் மார்ட்டாலிட்டி. ஸோ ப்ரெக்னென்சி அப்போ, டெலிவரி அப்போ, குழந்தை பிறந்த உடனே இந்த மாதிரியான மரணங்கள் வந்து கண்டிப்பாக நமக்கு ஹெல்த்தியாக இருந்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரியான டெத்ஸ் வந்து கண்டிப்பாக நடக்காது. நான் டிசீஸ் அப்படிங்கிறது என்ன, நம்ம ஹெல்த்தை எஃபெக்ட் பண்ணுற ஏதாவது ஒரு காஸ் எது இருந்ததுன்னா அதை நம்ம டிசீஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இந்த டிசீஸுங்கிறது வந்து ஏதாவது ஒரு பாடியில் இருக்கிற ஒரு சிம்டமோ இல்லை ஒரு ஃபீச்சரோ வந்து சரியாக ஃபங்க்ஷன் பண்ணல அப்படின்னா அதுதான் நம்ம டிசீஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ அதுக்கு நிறைய விசிபிளான சைன்ஸ் இருக்கும், ஓகே, நிறைய சிம்டம்ஸ் இருக்கும். அதை வச்சு நம்ம இது என்ன டிசீஸ்ன்னு கண்டுபிடிச்சி நம்ம அதுக்கான குணப்படுத்திக்கலாம். ஓகே, நான் டிசீஸ் அப்படின்னு சொல்கிறப்ப ஒரு விதமான டிசீஸ் வந்து ஒருத்தருக்கு இன்னொருத்தர் பரவற டிசீஸ். ஸோ இந்த பரவற டிசீஸ் தான் வந்து ஒரு சில மைக்ரோ ஆர்கானிசம்ஸ், அதாவது டிசீஸ் காசிங் மைக்ரோ ஆர்கானிசமை தான் நம்ம பேத்தோஜன் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இந்த பேத்தோஜன்னால் வரக்கூடிய எந்த ஒரு டிசீஸுமே இப்போ நம்மக்கிட்டே அந்த பேத்தோஜன் இன்னொருத்தருக்கு போச்சு அப்படின்னா அந்த டிசீஸ் அவங்களுக்கும் பரவும். ஸோ இந்த மாதிரி பேத்தோஜன்ஸ் கம்யூனிகேட் ஸ்ப்ரெட் பண்ணுற டிசீஸ் வந்து இஸ் ஆல்வேஸ் transmissible from one person to another. அதனால தான் நம்ம அதை இன்ஃபெக்ஷியஸ் டிசீஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா? நம்ம கிளாஸ் ரூமில் ஒருத்தன் தும்முனா அப்படின்னா அதுக்கப்புறம் அடுத்தடுத்து ஆளுக்கு வந்து அதே ஜுரம், ஃபீவர், கோல்டு, காஃப்னு கண்டினியூ ஆகிட்ருக்கோம் இல்லையா? ஸோ தட் இஸ் அன் இன்ஃபெக்ஷியஸ் டிசீஸ். நான் இப்போ ஒரு சில டிசீசஸ் லைக் ஃபார் எக்ஸாம்பிள் ட்ரக் அண்ட் ஆல்கஹால் அப்யூஸோ அல்லது கேன்சரோ அல்லது இந்த மாதிரியான ஏதாவது ஒரு எஃபெக்ட் வந்து நம்ம பாடிக்கு வந்துச்சு அப்படின்னு சொன்னால் இது ஒரு பேத்தோஜன்னால் உண்டாகலை, ஓகே, ஃபார் சம் அதர் ரீசன் இது உண்டாயிருக்கு. அண்ட் இது வந்து சும்மா தொடுறதுனாலையோ இல்லை பக்கத்தில் உட்கார்றதுனாலையோ ஒருத்தர்கிட்டேருந்து இன்னொருத்தர் பரவாது. ஸோ தீஸ் ஆர் த நான் இன்ஃபெக்ஷியஸ் diseases that we have. Okay, but common diseases நம்ம பாடியில் வந்து என்ன மாதிரியான டிசீசஸ் எல்லாம் நம்ம வந்து என்கவுண்டர் பண்ணுவோம் அப்படின்னா மெயின்லி பேத்தோஜன்னால் நமக்கு வரக்கூடிய டிசீசஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேத்தோஜன் அப்படிங்கிறது ஒரு டிசீஸ் காசிங் மைக்ரோ ஆர்கானிசம். சரியா? நான் இந்த மைக்ரோ ஆர்கானிசம் வந்து ஒரு பாக்டீரியாவாக இருக்கலாம், வைரஸாக இருக்கலாம், ஃபங்காயாக இருக்கலாம்,
புரோட்டோசோவனா இருக்கலாம் அல்லது ஒரு ஹெல்மின்தா கூட இருக்கலாம், வேர்ம்ஸ் கேட்டகரியில் கூட இது இருக்கலாம். ஓகே, ஸோ அவங்க ஒன்ஸ் நம்ம பாடிக்குள்ளே வந்தாச்சு அப்படின்னா தே ஸ்டார்ட் மல்டிப்ளையிங் அண்ட் நம்மளோட நார்மல் ஃபங்க்ஷனிங் என்னவோ அதில் அவங்க இன்டர்ஃபியர் பண்ணுறாங்க. அதனால தான் நம்மளோட ஃபங்க்ஷனிங் சரியாக இல்லாமல் நம்ம ஒரு சில சிம்டம்ஸ் அண்ட் டிஸ்கம்ஃபர்ட்டை வந்து நம்ம காமிக்கிறோம் இல்லையா. சம்டைம்ஸ் இது வந்து மார்ஃபோலாஜிக்கல் டேமேஜோ அல்லது ஃபங்க்ஷனல் டேமேஜோ காஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட்லி நான் வந்து 5 கேட்டகரி சொன்னேன் இல்லையா, பாக்டீரியா, வைரஸ், புரோட்டோசோவா, ஃபங்கை அண்ட் ஹெல்மின்த். ஸோ இந்த ஒவ்வொரு கேட்டகரியிலையும் நம்ம ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ், அதோட ஆர்கானிசம் என்ன, அதனால நம்ம பாடிக்கு என்ன இம்பேக்ட்ங்கிறது எல்லாமே டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். இதில் பாக்டீரியல் டிசீஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், பாக்டீரியான்னு சொல்கிறப்ப ஃபர்ஸ்ட்லி டைஃபாய்டு. ஓகே, ரொம்ப காமனான ஒரு டிசீஸ். மோஸ்ட் ஆஃப் பீப்புள் இன் இந்தியா வந்து தெரிஞ்சிருக்கும், தெரியாமல் இருக்க வாய்ப்பே கிடையாது. ஸோ இது வந்து பேத்தஜன் யார் அப்படின்னா சால்மோனெல்லா டைஃபி அப்படிங்கிற ஒரு பர்டிகுலர் பாக்டீரியா கண்டாமினேட்டடான ஃபுட் அண்ட் வாட்டர் மூலியமாக நம்ம பாடிக்குள்ளே என்டர் ஆகுது. நான் என்டர் ஆன உடனே ஃபுட் அண்ட் வாட்டருங்கிறதுனால நம்ம இன்டெஸ்டைனில் தான் போய் இட் இஸ் கோயிங் டு காஸ் ப்ராப்ளம். ஓகே, ஸோ அங்கே வந்து அப்போ வயிறு வலி வரும், கான்ஸ்டிபேஷன் வரலாம், ஹெட்ஏக் இருக்கும், லாஸ் ஆஃப் ஆப்பிடைட், சாப்பிட பிடிக்கலைங்க இருக்கலாம், வீக்னஸ் இருக்கலாம், ஜுரம் அப்படிங்கிறது இருக்கும். நான் இப்போ பார்த்தீங்கன்னா ஜுரம்ங்கிறது ஆக்சுவலாக ஒரு சிம்டமே கிடையாது. ஓகே, ஸோ பேசிக்கலி இப்போ வந்து ஒரு இடத்துல, இப்போ நம்ம இந்தியாங்கிறது இவ்வளோ பெரிய நாடு, ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னு சொன்னால் அது வந்து நமக்கு எப்படி தெரிய வரும், நம்ம அந்த இடத்துல இல்லை. அப்போ ஏதோ ஒரு சிக்னல்ஸ் மூலியமாக நம்ம ஃபோனுக்கோ நம்ம டிவிக்கோ மீடியா வழியாக நமக்கு வந்து இன்ஃபர்மேஷன் வரும்போது தான் நமக்கு இப்படி இங்கே ஒன்று நடந்துச்சா அப்படிங்கிறதே நமக்கு தெரியும். இப்போ ஒருவேளை நமக்கு அந்த மாதிரி எந்த விதமான கனெக்ஷனுமே இல்லை அப்படின்னு சொன்னால், யாருமே நமக்கு வந்து தகவல் சொல்லலை அப்படின்னா, அப்போது நம்ம இந்தியாவில் வேறு ஏதோ ஒரு நாட்டில், இப்போ நாம் இருக்கிற இடத்த தாண்டி வேறு ஏதோ ஒரு இடத்துல ஒரு ஸ்டேட்டில் வந்து இஃப் சம்திங் இஸ் ஹேப்பனிங், அப்போ நமக்கு அதை பற்றின ஐடியா கூட இருக்காது இல்லையா. சேம் வே நம்மளோட இவ்வளோ பெரிய பாடியில் லெட்ஸே தொண்டையில் ஏதோ ஒரு பேத்தோஜன் வந்து அட்டாக் ஆரம்பிக்குது, இல்லை மூக்கில் ஆரம்பிக்குது, காதில் ஆரம்பிக்குது, எங்கேயோ ஒரு இடத்துல some kind of an infection is growing, somebody has entered the body அப்படின்னா மிச்ச கை கால் வயிறு எல்லாத்துக்கும் யார் இன்ஃபர்மேஷன் சொல்லுவா, நம்ம பாடியோடைய ஃப்ளூயிட்ஸ் தான் இன்ஃபர்மேஷனை சொல்லணும் இல்லையா. ஸோ பாடியில் எங்கே வேணால் ஒரு இடத்துல ஒரு இன்ஃபெக்ஷன் வந்துருச்சு அப்படிங்கிற ஐடியா கிடச்ச உடனே நம்ம பிரெயின் என்ன பண்ணோம் அப்படின்னா என்டையர் பாடி டெம்பரேச்சரை ஏற்றி விட்றோம். ஓகே, ஸோ அப்போ ஏற்றும் பொழுது இந்த ஹை ஃபீவர் அப்படிங்கிற ஒன்று, இந்த பாடி டெம்பரேச்சர் ஏறுது அப்படின்னொன்னே தான் தலையிலேருந்து கால் வரைக்கும் எல்லா செல்ஸ் அண்ட் டிஷ்யூஸ்க்கு ஓகே ஏதோ ஒரு அட்டாக் பாடியில் நடக்குது அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். அந்த இன்ஃபர்மேஷன்லேருந்து நம்ம பாடியில் இருக்கிற எல்லா டிஃபென்ஸ் செல்ஸும் பயங்கரமாக ரெடி ஆகி they will start doing their attack. Okay, so that they will be careful, then they will migrate from the other places and come to the place of attack. So இதெல்லாம் நடக்கணும் அப்படின்னா எல்லாருக்கும் தகவல் தெரிவிக்கணும், அதுதான் ஃபீவர். ஸோ ஃபீவருங்கிறது குறிப்பிட்ட எந்த ஒரு டிசீஸ்க்கான ஒரு ஸ்பெஷல் சிம்டம் அப்படிங்கிறது கிடையாது. ஓகே, ஸோ ஜஸ்ட் வாண்டட் டு டெல் யூ தட். நவ் இது கண்டாமினேட்டட் ஃபுட் அண்ட் வாட்டருங்கிறதுனால வயிறு பிரச்சனை எல்லாமே வரும். இதை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா ஸ்பெசிஃபிக்காக வைடால் டெஸ்ட் அப்படிங்கிற டெஸ்ட் மூலமாக we can diagnose this disease. ஓகே, நவ் ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம் is that we had one person, ஓகே, அவங்க வந்து சமையல்காரியாக இருந்தாங்க. ஸோ அவங்க வந்து இந்த டைஃபாய்டு வந்து அவங்களுக்கு இருந்துச்சு, பட் ஃபார் சம் ரீசன் அவங்களுக்கு அந்த டிசீஸ் வந்து அஃபெக்டே பண்ணலை. ஸோ அவங்க ஒரு கேரியராக மட்டும்தான் இருந்தாங்க அண்ட் அவங்களுக்கும் எந்த சிம்டமும் இல்லைங்கிறதுனால அவங்களுக்கு ஐடியாவே இருக்கலை. பட் அவங்க போய் சமையல் செஞ்ச எல்லா வீட்லேயும் பீப்புளுக்கு டைஃபாய்டு வந்து நிறைய பேர் செத்தும் போயிட்டாங்க. ஸோ அதனால தான் அந்த லேடிக்கு பேர் வந்து டைஃபாய்டு மேரி அப்படின்ட்டு. I remember that when I was in school, there used to be one girl, அவளுக்கு டைஃபாய்டு வந்துச்சு. பட் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அவளுக்கு அடுத்து 3 பேருக்கு அடுத்தடுத்து டைஃபாய்டு வந்துச்சு. ஸோ அவளை எல்லாருமே வந்து நாங்கள் டைஃபாய்டு மேரின்னு தான் சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி உங்கள் கிளாஸ்லேயும் யாராவது டைஃபாய்டு மேரி இருந்தாங்க அப்படின்னா இன்னிலேருந்து அவங்களையும் டைஃபாய்டு மேரி அப்படின்னு நீங்கள் வந்து ஒரு அங்கீகாரம் கொடுக்கலாம் அவங்களுக்கு. எனிவே, ஸோ கம்மிங் டு த டைஃபாய்டு, remember the causative agent, remember the symptoms, எப்படி பரவுது and இதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம். Now coming to pneumonia, pneumoniaங்கிறது streptococcus pneumoniae அல்லது hemophilus influenzae, இந்த 2 விதமான pathogens-மே pneumonia காஸ் பண்ணுது. இது எங்கே அப்படின்னா நம்ம alveoli of the lungs-க்கு உள்ள if there is development of fluid accumulation, then we call the condition as pneumonia. Okay, and இது வந்து ஒரு
ரெஸ்பிரேட்டரி டிசீஸ் அப்படிங்கிறதுனால வாயிலிருந்து வர ஏரோசால்ஸ், மூக்கிலேருந்து வர ட்ராப்லெட்ஸ், இது எல்லாமே வந்து நினச்சி பார்த்தா ரொம்ப கேவலமாக இருக்கும். இருந்தாலும் யாரோ ஒருத்தர் தும்முறாங்க அப்படின்னு சொன்னால் அந்த ட்ராப்லெட்ஸ் வந்து கண்ணுக்கு தெரியாமல் பூரா பரவிட்டு இருக்கும். அந்த ட்ராப்லெட்ஸை நாம் இன்ஹேல் பண்ணோன்னா தான் நமக்கும் அந்த ஒரு டிசீஸ் வந்து அஃபெக்ட் ஆகும். ஓகே, ஸோ அதனால நிமோனியாங்கிறது வந்து இஸ் கம்மிங் ஃப்ரம் தீஸ் கைண்ட் ஆஃப் ட்ராப்லெட்ஸ் ஆர் ஏரோசால்ஸ் ஃப்ரம் தி அதர் பர்சன், இன்ஃபெக்டட் பர்சன், தட் வி வில் இன்ஹேல். அதே மாதிரி ஷேரிங் யூட்டென்சில்ஸ். ஓகே, ஸோ அதுவும் வந்து இஸ் அ வெரி காமன் காஸ் ஆஃப் ஸ்ப்ரெடிங் நிமோனியா. ஓகே, ஸோ என்ன இது ஒரு ரெஸ்பிரேட்டரி டிசீஸுங்கிறதுனால ரெஸ்பிரேட்டரி இஷ்யூஸ் இருக்கும். அண்ட் ஆக்சிஜன் சப்ளை ரொம்ப கம்மியாச்சு அப்படின்னா ப்ளூயிஷான லிப்ஸ் அண்ட் ஃபிங்கர் நெயில்ஸ் கூட காஸ் ஆகலாம். ஆல்ரைட், நவ் கமிங் டு த வைரல் டிசீசஸ். பாக்டீரியல் டிசீசஸில் 2 பார்த்தோம். நவ் கமிங் டு த வைரல் டிசீசஸ், நமக்கு வந்து காமன் கோல்ட் வராத ஒரு ஆளே இருக்க முடியாது இல்லையா? ஸோ திஸ் இஸ் காஸ்ட் பை அ வைரஸ் கால்ட் as the rhinovirus. Alright, so nose and respiratory tract இதை எஃபெக்ட் பண்ணும், பட் lungs அப்படிங்கிற ஆர்கனுக்கு போகாது. ஓகே, ஸோ எனி காமன் கோல்ட் தட் ஹேப்பன்ஸ், ஜென்ரலாக சொல்லுவாங்க இல்லையா, நெஞ்சில் சளி இருக்குது அப்படின்னு. நெஞ்சில் சளி இருக்குது அப்படின்னு மீன்ஸ் இட் டசன்ட் மீன் தட் யோர் எஃபெக்ட் ஹேஸ் கான் டு த லங்ஸுக்கு போயிடுச்சு அப்படின்னா the condition is called as pneumonia. Alright, now when they say நெஞ்சில் சளி இருக்கு, it is actually not நெஞ்சு as such, it is basically the tract. Okay, so pharynx is your throat, larynx and your windpipe is the tract. So அங்க வந்து if you have infection, அங்க வந்து if you have some congestion, then you call this as a common cold. Okay, but lungs-க்கு enter ஆயிடுச்சு அப்படின்னா it is a whole different disease altogether. Okay, normal running nose, normal cough வந்து நமக்கு வர common cold வந்து will not go to the lungs and all. Okay, that is a misconception. Now இது வராத டிசீஸ் வராத பர்சனே இருக்க முடியாது. ஸோ நீங்கள் என்னெல்லாம் வேணுமோ எல்லாமே எழுதிக்கலாம். ஓகே, ஸோ நேசல் கன்ஜெஷன், டிஸ்சார்ஜ் ஃப்ரம் த நோஸ், சோர் த்ரோட் இருக்கும், காஃப் இருக்கும், டயர்ட்னஸ் இருக்கும், இது எல்லாமே இருக்கும். மாத்திரை சாப்பிட்டாலும் 7 நாள், சாப்பிடாட்டியும் 7 நாள், 3லேருந்து 7 நாள் டார்ச்சர் பண்ணிட்டு தான் போகும். ஓகே, தென் எப்படி பரவும்? அகெயின் ஏர்போன் ட்ராப்லெட்ஸ்னால ஒரு கண்டாமினேட்டட் ஆப்ஷனால் ஹாச் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேனா எடுத்து கையில் கொடுத்தாங்கன்னா முடிஞ்சுது, நமக்கும் வந்து அந்த ஒரு காமன் கோல்டு வந்து பரவிடும். சரியா? தென் கம்மிங் டு த ப்ரோட்டோசோவன் டிசீசஸ். ப்ரோட்டோசோவா அப்படின்னு பார்க்கும்போது மெயினாக யூ ஹேவ் டு திங்க் அபவுட் மலேரியா. ஓகே, ஸோ மலேரியாவோட பேத்தோஜன் வந்து இஸ் ஆக்சுவலி பிளாஸ்மோடியம். ஸோ இந்த பிளாஸ்மோடியமில் 4 விதமான ஸ்பீஷீஸ் இருக்குது. பிளாஸ்மோடியம் வைவாக்ஸ், மலேரியே, ஃபால்சிபேரம் அண்ட் ஓவியல். ஓகே, 4 விதமான ஸ்பீஷீஸ் இருக்குது. அதில் இந்த ஃபால்சிபேரம் அப்படிங்கிறது தான் ரொம்ப டெட்லியான ஒரு வேரியேஷன். ஓகே, இது எப்படி பரவும் அப்படின்னா எனாஃபிலிஸ் கொசு மூலியமாக பரவும். ஓகே, ஃபீமேல் எனாஃபிலிஸ் மஸ்கிட்டோஸ் மட்டும்தான் வந்து இந்த ஒரு டிசீஸை வந்து பரப்புவாங்க. இன்ஃபெக்டிவ் ஸ்டேஜான ஸ்போரோசாய்ட் அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜ் இருக்குது. ஓகே, ஸோ வாட் ஹேப்பன்ஸ் இஸ் இந்த ஒரு ப்ரோட்டோசோவா வந்து நம்ம பாடிக்குள்ளே கெமீட்ஸ் மட்டும் ஃபார்ம் பண்ணிவிட்டு அப்படியே விட்டோம். அந்த கெமீட்ஸ் வந்து ஹியூமன் பாடிக்குள்ளே ஃபியூஸ் ஆக முடியாது. ஓகே, ஸோ ஐ வில் டெல் யூ த ஃபுல் சைக்கிள், தென் யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் த செயின். ஸோ இந்த ஒரு ப்ரோட்டோசோவன் வந்து ஹியூமன் பாடிக்குள்ளே கேமீட்ஸை மட்டும் ஃபார்ம் பண்ணிவிட்டு விட்டுரும். நான் இந்த ஒரு ஹெல்தியான இண்டிவிஜுவலை போய் ஒரு கொசு கடிக்கும் போது அந்த கொசுவோட கட்டுக்குள்ளே போய் தான் இந்த 2 கேமீட்ஸும் ஃபியூஸ் ஆகி ஜைகோட் ஃபார்ம் பண்ணி அந்த ஜைகோட் வந்து இன்ஃபெக்ஷியஸான ஒரு ஸ்போரோசாய்ட் ஸ்டேஜுக்கு வந்து அந்த ஸ்போரோசாய்ட் வந்து அந்த கொசுவோட சனைவரி கிளாண்டில் போய் உட்காந்துக்கும். ஓகே, தென் இந்த கொசு வந்து நெக்ஸ்ட்டு இன்னொரு ஹெல்தியான இண்டிவிஜுவலை பார்க்கும்ல, பார்த்து அவனை போய் கடிச்சு விட்டுது அப்படின்னா இந்த ஸ்போரோசாய்ட் என்ன பண்ணுன்னா நேராக ஹியூமன் பீயிங்குள்ளே போய் லிவரை போய் அட்டாக் பண்ணும். அந்த லிவரில் போய் அது ரீப்ரொடியூஸ் பண்ணி அந்த ஹெப்பாட்டோசைட்டெல்லாம் வெடித்து பிளட்டுக்கு என்டர் ஆகிறப்ப பிளட்டில் நம்ம பிளட்டில் ஹீமோக்ளோபின் அப்படின்னு ஒரு காம்பனண்ட் இருக்குல்ல, அதையே தயாரித்து, அதாவது நம்ம பாடிக்குள்ளே வந்து நம்ம ஹீமோக்ளோபினையே வச்சு நமக்கு எதிராக ஒரு விஷத்தை ப்ரொடியூஸ் பண்ணி ஒரு டாக்ஸின் ஹீமோசோயின் அப்படிங்கிற ஒரு டாக்ஸினை நம்ம பிளட்டில் ரிலீஸ் பண்ணோம். ஸோ இது ரிலீஸ் பண்ணுறப்பெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபீவர் வரும். ஸோ ஒரு ரெக்கரிங்கான ஃபீவர் எவ்ரி 3 to 4 days வந்துச்சு அப்படின்னா தென் வி சஸ்பெக்ட் மலேரியா. பிகாஸ் அது வந்து எப்போல்லாம் நம்ம ஆர்பிசிக்குள்ளே வந்து அதை அந்த ஹீமோசோயினை ப்ரொடியூஸ் பண்ணி வெடித்து இட் இஸ் ரிலீஸிங் இன் டு த பிளட்டோ அப்போல்லாம் ஃபீவர் வரும். ஓகே, பிகாஸ் சம்
டாக்ஸின் இஸ் கம்மிங் அப்படின்னு சொல்லி திரும்பியும் ஃபீவர் வரும். ஓகே, ஸோ இந்த ஒரு ஹீமோசோயின் ப்ரொடியூஸ் பண்ணி பர்ஸ்ட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் ஏசெக்ஷுவலான ரீப்ரொடக்ஷன் தான் நடக்கும். நான் இந்த ஆர்பிசிக்குள்ளேருந்து இந்த புரோட்டோசோவன் வந்து வில் ஃபார்ம் த கேமீட்ஸ். பட் கேமீட்ஸால் ஃபியூஸ் ஆக முடியாது. அது ஃபியூஸ் ஆகணும்னா இன்னொரு கொசு வந்து இந்த மனுஷனை கடிச்சு அந்த கொசுவோட வயிற்றுக்குள்ளே போய் தான் என்னோட ஃபர்டிலைசேஷன் கேன் டேக் பிளேஸ். ஸோ கொசுவை மொத்தமாக ஒழிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் அதோட கட்டில் போய் ஃபர்டிலைஸ் ஆகாத வரைக்கும் இந்த புரோட்டோசோவனால் வாழவே முடியாது. ஓகே, ஸோ வாட் ஹேப்பன்ஸ், ஸ்போரோசாய்ட்ஸ் வந்து ஹியூமன் பீயிங்குள்ளே வந்தோடனே அது லிவருக்குள்ளே போய் இட் வில் ரீப்ரொடியூஸ். ஓகே, then it will reach the bloodல போய் திருப்பி அது வந்து asexual-ஆ reproduce பண்ணி it will blast the cells. Okay, so இப்படி நடந்து at some point it will form the gametes, and இந்த gametes அடுத்த கொசு வந்து சாப்பிடும்போது அதோட கட்டுக்குள்ளே போய் தான் ஃபர்டிலைசேஷன் நடந்து இன்ஃபெக்ஷியஸான ஸ்போரோசாய்ட் ஸ்டேஜ் வந்து போய் salivary gland-குள்ளே உட்காந்துக்கும். Okay, so this is all about malaria. Now another very important protozoan disease is amoebiasis. Okay, so amoebiasis, or it's also called as amoebic dysentery. Okay, so diarrhea-க்கும் dysentery-க்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, diarrhea-ங்கிறது நார்மலான ஒரு லூஸ் மோஷன். Okay, it is just repeated-ஆன loose consistency-ல when you pass stools, it is termed as diarrhea. Okay, but so diarrhea and constipation are the extremes. Okay, normal stool pass பண்றதை விட அதை விட ரொம்ப ரிஜிடா இருந்தா we call it constipation, ரொம்ப லூஸா இருந்தது ரிப்பீட்டடா இருந்ததுன்னா we call it as diarrhea. But if this diarrhea contains mucus, blood, இது எல்லாம் சேர்ந்து if it is passed in the stools, then that condition is called as dysentery. And இந்த dysentery வந்து இந்த மாதிரி amoebiasis, இந்த entamoeba histolytica-னால வந்துச்சு அப்படின்னா then you call it as amoebic dysentery. Okay, so again for contaminated food and water-னால இது வருது. இது வந்து large intestine தான் போய் பாதிக்கும். ஓகே, ஸோ abdominal cramps இருக்கும், ஸ்டூலில் blood and mucus இருக்கும், கான்ஸ்டிபேஷன் இருக்கலாம். ஸோ இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் இருக்குது. மெயினாக இதை பரப்புகிற ஆள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹவுஸ் ஃப்ளை. ஸோ ஹவுஸ் ஃப்ளை வந்து ஒரு அஃபெக்டட் இண்டிவிஜுவலோட ஸ்டூல் இருக்கும்ல, அங்கே போய் உட்காந்து அந்த அமீபாவெல்லாம் தூக்கிக்கிட்டு, அந்த என்டமீபா ஹிஸ்டாலிட்டிக்காவை தூக்கிக்கிட்டு நம்ம சாப்பாடு மேலே வந்து உட்காரும். நம்ம ஈதானே அப்படின்னு சொல்லி அதை ஓட்டிட்டு அதை எடுத்து நம்ம சாப்பிடுவோம். அப்போ என்ன ஆகும், அது விட்டுட்டு போன அந்த அமீபியாசிஸோட பேத்தஜன் வந்து நம்ம பாடிக்குள்ளே போகிறச்சு நமக்கும் அதே ஒரு அமீபிக் டிசென்ட்ரி வருது. ஓகே பசங்களா, ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் த புரோட்டோசோவன் டிசீசஸ் இன் அவர் பாடி. நவ் கம்மிங் டு த ஃபங்கல் டிசீஸ். ஃபங்கல் டிசீஸ்ன்னு சொல்லும் போது மெயினாக யூ ஹேவ் டு லுக் at ringworm. இது வந்து 3 genera of pathogens-னால வருது. Firstly we have microsporum, trichophyton and epidermophyton. இந்த 3 ஜீனஸில் இருக்கக்கூடிய ஃபங்கை தான் இந்த ரிங்வர்மை ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ சிம்டம்ஸ் வந்து என்ன, ட்ரையான இச்சியான ஸ்கின் இருக்கும், ரொம்ப மீன்ஸ் இட் கேன் ஃபார்ம் இன் த ஸ்கின், நேல்ஸ் ஆர் ஸ்கேல்ப் ஆல்சோ. ஸோ மாய்ஸ்ட் ஸ்கின் ஃபோல்ட்ஸ் எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் வந்து இச்சியான லீஷன்ஸ் வந்து திஸ் வில் காஸ். ஸோ எப்படி இது பரவும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு இன்ஃபெக்டட் பர்சனோடைய டவலோ, க்ளோதிங்கோ, கோம்போ அல்லது ஈவன் மண்ணில் நடக்கிறதுனால இல்லை கண்டாமினேட்டடான அந்த மாதிரி மண்ணில் எக்ஸ்போஸ் ஆகிறதுனால கூட இந்த ஒரு ரிங்வர்ம் இன்ஃபெக்ஷன் வரலாம். ஸோ திஸ் இஸ் அ ஃபங்கல் டிசீஸ். தென் லாஸ்ட் கேட்டகரியில் ஹெல்மின்ஸ், அதாவது வேர்ம்ஸ்னால காஸ் ஆகிற டிசீசஸ் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் திங் வந்து we have Aspirants. ஸோ இது வந்து ரவுண்ட் வேர்ம்னு சொல்லுவோம். ஸோ திஸ் இஸ் ஆல்சோ அகெயின் இன்ஜெக்ஷன் ஆஃப் கண்டாமினேட்டட் வாட்டர் இல்லை வெஜிடபிள்ஸ்னால, சரியாக கழுவாமல் வர வெஜிடபிள்ஸ்னால காஸ் ஆகிற ஒரு டிசீஸ் இது. ஸோ இதனால என்ன ஆகும், மஸ்குலர் பெயின் இருக்கும், இன்டெஸ்டினல் பிளாக்கேஜ் ஆகி இன்டர்னல் ப்ளீடிங் வரைக்கும் கூட போகலாம். ஓகே, ஸோ அதனால திஸ் இஸ் பேரசிட்டிக் அனிமல் அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக இதில் நிறைய சைடு எஃபெக்ட்ஸ் மீன்ஸ் சிம்டம்ஸ் வந்து ரொம்ப ஹார்ஷாக இருக்கும். நவ் கம்மிங் டு ஃபிலேரியாசிஸ் ஆர் எலிஃபென்டியாசிஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இந்த வுஷரேரியா அப்படிங்கிற ஒரு ரவுண்ட் வேர்மோட 2 ஜீனஸ் இருக்குது, 2 ஸ்பீஷீஸ் இருக்குது, பேங்க்ராஃப்டி அண்ட் மலாய். இந்த 2 பேத்தஜனில் ஏதாவது ஒன்று அந்த கொசுக்கடி வழியாக, மெயினாக வந்து ஃபீமேல் கியூலெக்ஸ் மஸ்கிட்டோனால் வரும் இது. ஸோ இந்த கியூலெக்ஸ் மஸ்கிட்டோ வந்து இந்த வேர்மை நமக்குள்ளே இன்ஜெக்ட் பண்ணிடுச்சு அப்படின்னு சொன்னால், கடிக்கும்போது இந்த ஒரு வேர்ம் வந்து போய் லிம்ஃபாட்டிக்
ஆர்கன்ஸ்குள்ளே போய் உட்காந்துக்கும், லிம்ஃப் நோட்ஸில் லிம்ஃப் வெசல்ஸ்குள்ளே போய் உட்காந்துக்கும். அப்போ அது போய் லிம்ஃப் வெசல் அடைச்சிக்கிச்சு அப்படின்னா என்ன ஆகும், அந்த இடம் வந்து வீங்க ஆரம்பிக்கும். பிகாஸ் நம்ம போகிற ஃப்ளூடுக்கு இடம் இல்லாமல் வீங்க ஆரம்பிக்கும். ஸோ வீங்கினதுனால லிம்ஸும் சரி ஜெனைட்டல் ஆர்கன்ஸும் சரி பயங்கரமாக ஸ்வெல் ஆகி சம்டைம்ஸ் ரொம்ப கிராஸான டிஃபார்மிட்டி ஃபார்ம் ஆகிற அளவுக்கு கூட இது சம்டைம்ஸ் போகும். ஓகே, ஸோ அதனால இதெல்லாம் தான் டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் டிசீசஸ் தட் ஆர் காஸ்ட். ஓகே, பட் இந்த டிசீஸ் எல்லாம் வராமல் எப்படி தவிர்க்கலாம்? ஃபர்ஸ்ட் திங் வந்து ஹைஜீனிக்காக இருக்கணும். ஓகே, ஸோ குளிக்கிறது, க்ளீனான தண்ணி, க்ளீனான சாப்பாடு, அந்த மாதிரியான ஹைஜீனிக் கண்டிஷன்ஸை நம்ம தான் மெயின்டைன் பண்ணணும். இதே மாதிரி பப்ளிக் இடத்துல வந்து நம்ம போய் சாப்பிட்றோம் அப்படின்னு சொன்னால் அந்த இடங்களை க்ளீனாக மெயின்டைன் பண்ணணும். அதே மாதிரி பூல்ஸ், டேங்க்ஸ் எல்லாம் நீட்டாக டிஸ்இன்ஃபெக்ட் பண்ணி வச்சுருக்கணும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஹைஜீனிக்காக ப்ராக்டிஸ் பண்ணோன்னா தவிர்க்கலாம். ரெண்டாவது, யாருக்காவது ஏதாவது இன்ஃபெக்ஷன் இருக்குது அப்படின்னு சொன்னால் மாஸ்க் போட்டுக்கணும். அவங்களோட கான்டாக்டை நம்ம அவாய்ட் பண்ணணும். இப்படிலாம் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நம்ம தவிர்க்கலாம். தென் வேக்சினேஷன். இப்போ ஸ்மால் பாக்ஸ் மாதிரியான பேத்தஜனுக்கு நம்ம வேக்சின் போட்டு இப்போ அதை நம்ம கம்ப்ளீட்டாக இராடிகேட் பண்ணியாச்சு. யாருக்குமே இனிமேல் ஸ்மால் பாக்ஸ் டிசீஸே வராதுங்கிற அளவுக்கு நம்ம வேக்சினேஷன் ஹேஸ் ஹெல்ப். அதே மாதிரி போலியோ, டெட்டனஸ், டிஃப்தீரியா, நிமோனியா இந்த மாதிரியான எல்லா டிசீசஸ்க்கும் வேக்சினேஷன் எடுக்கிறதுனால we can at some point eradicate all of these diseases. Okay, so இப்போ பயோடெக்னாலஜியை யூஸ் பண்ணி இன்னும் நிறைய புது வேக்சின்ஸ் புது முறையில் நிறைய தயாரித்து நிறைய வந்து அப்கமிங்காக வந்துட்டுருக்கு. ஓகே, அது மட்டும் இல்லாமல் ஹெல்தியான ஃபுட் சாப்பிடணும். மேக் ஷுர் தட் யூ ஆர் குக்கிங் த ஃபுட் ஃப்ரம் க்ளீன் மெட்டீரியல்ஸ், ஃப்ரெஷ் மெட்டீரியல்ஸ். ஓகே, பிகாஸ் தட் பிளேஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ரோல் இன் யோர் எவ்ரிடே ஹெல்த். அது மட்டும் இல்லாமல் எல்லா ஃபுட் குரூப்ஸையும் நம்ம வந்து இன்க்ளூட் பண்ணணும். லைக் ஃபைபர் சோர்சஸ், வெஜிடபிள்ஸ், கார்போஹைட்ரேட்ஸ், ப்ரோட்டீன்ஸ், ஃபேட்ஸ் எல்லாமே அளவாக கம்பைண்டாக பேலன்ஸ்டாக சாப்பிடணும் வித் அ லாட் ஆஃப் வாட்டர் இன்டேக். ஓகே, அது மட்டும் இல்லாமல் வெக்டர் கண்ட்ரோல், கொசு இதெல்லாம் நம்ம வந்து கட்டுப்படுத்துறதுனாலேயே நமக்கு நிறைய டிசீசஸ் வந்து ப்ரிவெண்ட் ஆகலாம். ஸோ அதுக்கான மெஷர்ஸ் எடுத்து வி ஷுட் கண்ட்ரோல் ஆல் ஆஃப் தெம். நான் ஒருவேளை இந்த மாதிரி டிசீசஸ் வந்துச்சு அப்படின்னா கரெக்டான ஆன்டிபயோட்டிக்ஸோ ஆன்டிவைரல் ட்ரக்ஸோ எடுத்துக்கிறதுனால இந்த ஒரு டிசீசஸை சீக்கிரமாக நம்ம ஓவர் கம் பண்ணி ரிகவர் ஆக முடியும். ஓகே, இந்த மாதிரி ஒரு டிசீஸ் நமக்கு வரும்போது நம்ம பாடி வந்து நமக்கு கொடுக்குற ப்ரொடெக்ஷன் தான் இம்யூனிட்டி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நாம் வந்து டெய்லி எவ்வளவோ பேத்தஜன்ஸை மீட் பண்ணுறோம், எவ்வளவோ திங்ஸை என்கவுண்டர் பண்ணுறோம், பட் அது எல்லாமே நம்மளுக்கு அஃபெக்ட் ஆகிறது இல்லை. இது ஏன் அப்படின்னா நம்ம இம்யூன் சிஸ்டம் இஸ் ப்ரிவென்டிங் மோஸ்ட் ஆஃப் தி இன்ஃபெக்ஷன்ஸ். அதையும் தாண்டி ஒரு சில இன்ஃபெக்ஷன் நமக்கு வந்துச்சு அப்படின்னு சொன்னால் அந்த இன்ஃபெக்ஷன்ஸ்க்கான ப்ரிவென்ஷன் அண்ட் கண்ட்ரோல் ட்ரீட்மெண்ட்டை நம்ம பார்த்துக்கலாம். Now if you look at the different types of immunity in our body, first thing is பிறந்த குழந்தையிலேருந்து வயசானவங்க வரைக்கும் எல்லாருக்குமே டீஃபால்ட்டாக இருக்கக்கூடிய லைன் ஆஃப் டிஃபென்ஸ் தான் வந்து இந்த innate immunity. இது வந்து பாரபட்சமே இல்லாத நேச்சுரல் ஃபார்ம் ஆஃப் immunity which involves 4 barriers. ஃபர்ஸ்ட் திங் வந்து ஃபிசிக்கல் பேரியர். ஃபஸ்ட்டு உள்ளே வர முடியாது. லைக் மியூக்கஸ் மெம்பரேன்ஸோ ஸ்கின்னோ இருக்கிறதுனால அவ்வளோ ஈஸியாக உள்ளே வர முடியாது. அதையும் தாண்டி உள்ளே வந்துச்சுன்னா கூட நம்மளோட ஃபிசியோலாஜிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ் லைக் கண்ணீர், சலைவா, தென் அசிடிக்கான நம்ம ஸ்டமக் என்வாயர்மெண்ட், ஸோ இதெல்லாம் இருக்கிறதுனாலேயே மைக்ரோபியல் க்ரோத்தை தவிர்த்து இட் வில் ப்ரொடெக்டர்ஸ். இதையும் தாண்டி நம்ம பாடிக்குள்ளே வந்துருச்சு அப்படின்னா பாரபட்சமே இல்லாமல் யார் வந்தாலும் போட்டு தள்ளுறதுக்கு we have neutrophils, we have monocytes, we have the natural killer cells. இது எல்லாமே பேத்தஜனை டிஸ்ட்ராய் பண்ணிடும். அதையும் மீறி ஒரு சில செல்ஸ் இன்ஃபெக்ட் ஆச்சுன்னா கூட பக்கத்தில் இருக்கிற செல்ஸ் யாரும் இன்ஃபெக்ட் ஆகிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப எஃபெக்டிவான மெசேஜஸ் வந்து நம்ம இந்த செல்ஸ் கொடுத்துரும், which is called as interferons, which will come under the category of chemicals known as the cytokines. Okay, ஸோ இது வந்து நேச்சுரலான ஒரு இம்யூனிட்டி. பட் நம்ம வந்து ஒரு சில எக்ஸ்போஷரில் போய் எங்கேயாச்சும் போய் நம்ம வழியே போய் வாங்கிட்டு வந்தோம் அப்படின்னு சொன்னால் அந்த மாதிரி நம்ம எக்ஸ்போஷர்னால நம்மளா டெவலப் பண்ணிக்கிற இம்யூனிட்டி வந்து we call as the acquired immunity. ஓகே, ஸோ இந்த ஒரு acquired ஃபார்முக்கு நம்ம தான் போய் ஃபஸ்ட் டைம் செருப்படி வாங்கிட்டோம்ல, அதனால என்ன ஆகும் அப்படின்னா நம்ம பாடி வந்து இதை ஞாபகம் வச்சுக்கும். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு நமக்கு வந்து தானாக கிடைக்கிற எந்த விஷயத்தையும் நம்ம வந்து பெருசாக அப்ரிஷியேட் பண்ண மாட்டோம். ஆனால் அடி வாங்கி கற்றுக்கிற எல்லா விஷயமும் நமக்கு நல்லா ஞாபகம் இருக்கும். அதே மாதிரி தான் இதுவும் மெமரி பேஸ்டான ஒரு ஃபாஸ்டர் ரெஸ்பான்ஸ் வந்து நமக்கு கொடுக்கும். ஸோ ஏன் அப்படின்னா இட் இன்வால்வ்ஸ் சம் செல்ஸ் கால்ட் ஆஸ் த லிம்போசைட். ஸோ அதில் ஃபஸ்ட்டு டி லிம்போசைட்டுன்னு ஒருத்தன் இருக்கான். ஸோ இவன் என்ன பண்ணுவான்னா ஒன்று டைரெக்டாக போய் அவனே களத்தில் இறங்கி அடிப்பான். ஸோ இட் இஸ் அ செல் மீடியேட்டடான இம்யூனிட்டி. ஓகே, அண்ட் ஆல்சோ
இவன் போய் அடிக்கிறது மட்டும் இல்லாமல் பி செல்லுக்கு ஆன்டிபாடி ப்ரொடியூஸ் பண்ணி அடிக்கிறதுக்கான ஸ்கெட்சும் நீட்டாக போட்டு கொடுத்துருவான். ஸோ ஸ்கெட்சு போடுறவன் டி லிம்போசைட் அப்படிங்கிறதுனால இவன் தான் போய் பி செல் கிட்ட ஸ்கெட்சு கொடுக்கணும். அப்போ தான் பி செல் அதுக்கேற்ற ஒரு ஆன்டிபாடி ப்ரொடியூஸ் பண்ணி நமக்கு அதை பிளட்டில் ரிலீஸ் பண்ணும். ஸோ ஃப்ளூயிடில் ரிலீஸ் பண்ணுறதுனால இதுக்கு பேர் ஹியூமாரல் இம்யூனிட்டி. ஓகே, ஸோ ஹியூமாரல் ஆர் செல் மீடியேட்டட் இம்யூனிட்டி ரெண்டுமே நம்ம பாடியில் லிம்போசைட் மூலியமாக நடக்குது. ஓகே, நவ் ஆன்டிபாடிஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா டிப்பிக்கலி இந்த ஸ்ட்ரக்சர் தான், 2 ஹெவி அண்ட் 2 லைட் செயின் இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சர்ஸ். ஸோ இந்த ஸ்ட்ரக்சரில் வந்து நிறைய டைப்ஸ் இருக்குது. இப்போ AMEG அப்படின்னு. ஸோ இதெல்லாமே நம்ம பிளட்டில் ரிலீஸ் பண்ணுறதுனால இந்த ஆன்டிபாடி போய் நம்மளோட அந்த பேத்தஜனை பிடிச்சி அப்படியே லாக் பண்ணி இட் வில் டிஸ்ட்ராய் இட். ஓகே, தட் இஸ் ஹவு த இம்யூனிட்டி இஸ் கிவன். நான் செல் மீடியேட்டட் இம்யூனிட்டி வந்து மெயின்லி பை த T செல்ஸ். ஸோ நம்ம செல் இல்லாத எவனோ ஒருத்தன் உள்ளே வந்தான் அப்படின்னா போடுறா அவனை அப்படின்னு தாக்குறது அவன் தான். ஸோ இன்கேஸ் நீங்கள் ஒரு கஷ்டப்பட்டு காசு கொடுத்து யாரோ ஒரு டோனரை பிடிச்சி அப்படி இப்படி அடித்து பிடிச்சி ஒரு ஆர்கன் எடுத்து உள்ளே வச்சா இவன் நம்மால் இல்லை அப்படின்னு சொல்லி இவன் தான் போய் போட்டு தள்ளிடுவான். ஸோ அதனால தான் டிஷ்யூ மேட்சிங் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் அண்ட் ஆல்சோ இம்யூனோ சப்ரசன்ஸ் கொடுக்கறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகே, நான் இந்த மாதிரி அக்வயர்டு இம்யூனிட்டி ஓகே செல்ஸ் எல்லாமே இன்வால்வ்டாக இருக்குது இல்லைன்னு சொல்லலை. பட் இந்த ஒரு இம்யூனிட்டியில் நம்ம அடி வாங்கி நம்ம பாடியே வந்து ஆன்டிபாடி ப்ரொடியூஸ் பண்ணிச்சு அப்படின்னு சொன்னால் அது ஆக்டிவ். ஸோ நேச்சுரலாக எப்படி நடக்கும், நாமளாக போய் யார்கிட்ட இருந்தாலும் இன்ஃபெக்ஷனை வாங்கிட்டு வந்தோம் அப்படின்னு சொன்னால் ஒரு 4 நாள் மொத்தமாக படுத்து சுத்தமாக முடியாமல் ஃபுல் செருப்படி வாங்கி அதுக்கப்புறம் நாமளே ஆன்டிபாடி ப்ரொடியூஸ் பண்ணி அதை ஞாபகம் வச்சுக்கிட்டு அடுத்த தடவை அவன் வந்தான் அப்படின்னா நாமளே ஹேண்டில் பண்ணிக்கலாம். ஓகே, அது வந்து ஆஃப்டர் எக்ஸ்போஷர். திஸ் இஸ் நேச்சுரலான ஆக்டிவ் இம்யூனிட்டி. நம்ம இந்த மாதிரி அடி வாங்கிடக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி என்ன பண்ணுறோம், வேக்சின் அப்படின்னு ஒன்று ஆர்டிஃபிஷியலாக போட்டோம் அப்படின்னா நிஜமாலுமே அவன் தான் வந்துட்டான்னு நினச்சி நம்ம பாடி வந்து அதுக்கு ரியாக்ட் பண்ணி ஆன்டிபாடிஸை ப்ரொடியூஸ் பண்ணி வச்சுக்கும். ஸோ தட் actually when we encounter it will help us. ஸோ இது வந்து நம்ம வெளியிலேருந்து கொடுக்குற ஆர்டிஃபிஷியலான ஒரு டம்மிங்கிறதுனால திஸ் இஸ் an artificial active immunity. ஓகே, நான் இந்த 2 கேஸ்லையுமே நாம தான் ஆன்டிபாடிஸை தயாரிக்கிறோம். பட் இன்னொருத்தன் தயாரித்த ஆன்டிபாடியை நம்ம அப்படியே வாங்கி யூஸ் பண்ணோம் அப்படின்னா அதுதான் பேசிவ். ஸோ அதில் நேச்சுரலான பேசிவ் வந்து பார்த்திங்கன்னா பிறந்த குழந்தைக்கு அம்மாவோட பாடியிலேருந்து ஆட்டோமேட்டிக்காக IgA வந்து அம்மாவோட மில்க்லேருந்து அதுக்கு வரும். ஸோ தட் இஸ் அ நேச்சுரல் ஃபார்ம் ஆஃப் taking someone else's antibody and using it. Okay, and also fetusக்கு டைரெக்டாக பாடியிலிருந்து IgG antibodies வந்து பிளசண்டாவை க்ராஸ் பண்ணி வரும். ஓகே, நான் இதை தவிர வந்து பார்த்தீங்கன்னா பாம்பு கடிச்சிது அப்படின்னு சொன்னால் அந்த பாம்போட வெனமை கண்டுபிடிச்சி அந்த வெனமுக்கு நாம் அடி வாங்கி அதுக்கப்புறம் அதை ஞாபகம் வச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம அதுக்கு ஆன்டிபாடி ப்ரொடியூஸ் பண்ணி ஃபைட் பண்ணுறதுக்குள்ளே ஆளை க்ளோஸ் பண்ணிடுவோம். அதனால் ரெடிமேடாக வேறு ஒரு ஆர்கானிசமில் ரெடி பண்ணி வச்சுருக்கிற ஆன்டிபாடியை டக்குன்னு எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஆன்டி வெனம் ஒரு ஆன்டி டெட்டனஸ் இன்ஜெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து இஸ் அ பாசிவ் ஃபார்ம் ஆஃப் இம்யூனிட்டி. ஆனால் இதுக்கு மெமரி இருக்குமா, இருக்காது. ஸோ இன்னொரு தடவை பாம்பு கடிச்சிது அப்படின்னா அன்றைக்கி எனக்கு பாம்பு கடிச்சிது நான் ஊசி போட்டுக்கிட்டேன், இன்றைக்கி எனக்கு பாம்பு கடிச்சு ஊசி போட வேண்டாம்னு சொல்ல முடியாது. either way you will have to take the injections over and over again because நம்ம பாடி ப்ரொடியூஸ் பண்ணல. ஓகே, we have borrowed it from the outside. Okay, now coming to vaccination. நான் சொன்ன மாதிரி நம்ம வீக்கான இல்லை டம்மி பண்ணினா ஏதோ ஒரு பேத்தஜனை வெளியிலேருந்து இன்ட்ரடியூஸ் பண்ணும்பொழுது நம்மளோட பி செல்ஸ் டி செல்ஸ் எல்லாமே அதை பார்த்து பயங்கரமாக எக்ஸைட் ஆகி அதுக்கு ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ ரியாக்ட் பண்ணி அதிலிருந்து ஸ்டோர் பண்ணுற மெமரி செல்ஸ் வந்து அதை ஞாபகம் வச்சுக்கோங்கிறதுனால ஆக்சுவலாக இஃப் வி ஹேப்பன் டு என்கவுண்டர் தட் டிசீஸ் அகேன் கண்டிப்பாக நம்மளோட இம்யூன் சிஸ்டம் வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணும். ஓகே, ஸோ அலர்ஜீஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக ஒன்றுமே இல்லாத ஒருத்தனை பார்த்து குய்யோமியோ நம்ம பாடி ஓவர் எக்ஸாஜரேட் பண்ணி ட்ராமா போட்டுச்சு அப்படின்னா அதுதான் அலர்ஜி. ஓகே, ஸோ மெயின் ஆன்டிபாடி இன்வால்வ் யார், IgE. ஸோ ஹிஸ்டமின் செரட்டோனின் அப்படிங்கிற செல்ஸை ரிலீஸ் பண்ணுறதுனால தேர் கேன் பி சம் சிம்டம்ஸ் லைக் ஸ்னீசிங், ரன்னிங் நோஸ், ஆஸ்துமா இதெல்லாம் நடக்கிறப்ப நமக்கு அலர்ஜி அப்படின்னு சொல்லுவோம். நம்ம பாடியோட ஒரு ஹைப்பர் ரெஸ்பான்ஸ் இது. ஓகே, நான் ஆன்டிஹிஸ்டமின்ஸோ இல்லை அட்ரினலின்ஸோ இல்லை ஸ்டெராய்ட்ஸோ கொடுத்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த அலர்ஜிஸை நம்ம கட்டுப்படுத்திடலாம். ஓகே, நான் ஆட்டோ இம்யூன் டிசீஸ் அப்படிங்கிறது என்ன, நம்ம பாடி
வெளியில் இருக்கிற செல்லுக்கும் நம்ம பாடியில் இருக்கிற செல்லுக்கும் வித்தியாசம் தெரியாமல் நம்ம பாடி செல்ஸை அதுவே போய் அட்டாக் பண்ணிச்சு அப்படின்னு சொன்னால் அதுதான் நம்ம ஆட்டோ இம்யூன் டிசீஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து ஜெனட்டிக்கான ரீசன்ஸும் இருக்கலாம், பட் மோஸ்ட்லி இதோட ரீசன் ஏன் அப்படிங்கிறது நம்மளால் சொல்ல முடியாது இன்னும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் ரூமட்டாய்டு ஆர்த்தரைட்டிஸில் வந்து என்ன ஆகும், நம்ம பாடி செல்ஸ் நம்ம ஜாயிண்ட்ஸை பார்த்து இது நம்ம ஜாயிண்ட்டே இல்லை அப்படின்னு சொல்லி போய் அட்டாக் பண்ண ஆரம்பிக்கும். அதனால என்ன ஆகும், முட்டி டேமேஜ் ஆகும், கை முட்டி டேமேஜ் ஆகும். இது எல்லாமே வந்து will happen because of these kind of autoimmune diseases. Okay, now coming to the immune system organs. Now என்னெல்லாம் ஆர்கன் நம்ம பாடியில் இருக்குது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம போன் மேரோ, அங்கே தான் எல்லா WBCயும் நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுறோம். ப்ரொடியூஸ் பண்ணி மெயினாக பி செல்ஸை எடுத்து வளர்த்து ஆளாக்கி மெச்சூர் பண்ணுறது எல்லாமே வந்து போன் மேரோ. அதனால தான் அதுக்கு பேர் பி செல். நான் ப்ரொடியூஸ் பண்ணிவிட்டு அதை தத்து கொடுத்துட்டு தைமஸில் போய் வந்து இந்த டி செல் வளர்ந்து ஆளாகி மெச்சூர் ஆச்சு அப்படின்னு சொன்னால் அதுதான் நம்ம டி லிம்ஃபோசைட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த தைமஸ்ங்கிற ஆர்கன் பிறக்கும் போது பெருசாக இருக்கும், பட் வயசாக கம்மியாகிட்டே வரும். அதனால தான் வயசானவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இம்யூனிட்டி ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். சரியா? Now then we have the spleen, which will basically filter the blood and it contains certain WBCs and phagocytes which will store the RBC also. Okay, in case of blood குறையுது நம்ம பாடிக்கு தேவை அப்படின்னு சொன்னால் குயிக்காக இந்த ஒரு RBC வந்து ரிலீஸ் பண்ணும் இந்த ஸ்ப்ளீன். ஆல்ரைட், நவ் இதை தவிர நம்ம பாடியில் லிம்ஃப் நோட்ஸ் அப்படின்னு பிளேசஸ் இருக்குது. ஸோ இந்த லிம்ஃப் நோட்ஸ் எல்லாமே என்ன அப்படின்னு சொன்னால் ஆக்சுவலாக ஆன்டிஜனுக்கும் இந்த லிம்ஃபோசைட்டுக்கும் ஒரு இன்டராக்ஷன் கொடுக்குற மெயின் ஒரு பேட்டில் ஃபீல்டு வந்து இந்த லிம்ஃப் நோட்ஸ் தான். ஓகே, ஸோ லிம்ஃபை ஃபில்டர் பண்ணி அங்கே இருக்கிற ஆன்டிஜென்ஸுக்கு இந்த லிம்ஃபோசைட்டை எக்ஸ்போஸ் பண்ணி இந்த லிம்ஃபோசைட்டை வந்து அந்த ஆன்டிஜனை பேட்டில் பண்ண வைக்கிறது தான் இந்த லிம்ஃப் நோட்ஸோட மெயின் போர்க்களம் வந்து இஸ் த லிம்ஃப் நோட்ஸ். ஓகே, நான் இதை தவிர இந்த மாதிரி lymphoid tissue வந்து will be associated with the mucous membranes, so that இந்த mucous membraneல எவனாச்சும் ட்ராப் ஆனா அப்படின்னா இந்த lymphoid tissue வந்து அவனை போட்டு தள்ளிடும். ஓகே, ஸோ இந்த மியூக்கோசா அசோசியேட்டட் லிம்ஃபாய்ட் டிஷ்யூ அப்படின்னு சொல்லுவோம், விச் இஸ் கால்ட் ஆஸ் த மால்ட். ஓகே, ஸோ இது வந்து ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட், டைஜஸ்டிவ் ட்ராக்ட், யூரினோஜெனிட்டல் ட்ராக்ட் எல்லா இடத்துலையுமே இருக்குது. கிட்டத்தட்ட 50% லிம்ஃபாய்ட் டிஷ்யூ இந்த மாதிரி மியூக்கஸோட அசோசியேட்டடாக தான் இருக்குது. ஓகே, in the form of malt. Okay, so I hope until this was clear pasangla. அடுத்த கிளாஸில் we will be dealing with the cancer, with the other diseases and other parts of the chapter. நம்ம Xylemலேருந்து 5 வருஷமாக இவ்வளோ டாப்பர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கோம்னு சொன்னோம். அதில் நீங்களும் பங்காக இருக்கணும் அப்படின்னா நம்ம 11th ஸ்டாண்டர்ட் படிக்கிற பசங்களுக்கு தல ப்ரோ கிளாஸஸ் ஆரம்பிச்சிருக்கோம் பசங்களா நம்மளோட ஆஃப்லைன் சென்டர்ஸில். அது மட்டும் இல்லாமல் தளபதி பேட்ச் இஸ் ஃபார் த 12th படிக்கிற பசங்க. ஸோ ஆன்லைனில் நீங்கள் தளபதி பேட்ச்லேருந்து கோச்சிங் எடுத்துக்கலாம், அல்லது ஆஃப்லைன் சென்டர்ஸில் தளபதி ப்ரோ பேட்ச்லேருந்து கோச்சிங் எடுத்துக்கலாம். நான் இந்த கிளாஸஸ் எல்லாமே நீங்கள் ஸ்கூல் முடிச்சுட்டு வந்து ஈவினிங் அட்டென்ட் பண்ணுற கிளாஸஸ் தான் அப்படிங்கிறதுனால எந்த விதத்துலையும் கிளாஷ் இல்லாமல் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணலாம் பசங்களா. அண்ட் நீட்டுக்கு நீங்கள் ஒரு வருஷம் பிரேக் எடுத்து ரிப்பீட்டடாக ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ஒரு வருஷத்தை நீங்கள் எப்படிலாம் யூஸ் பண்ணணுங்கிற பக்கா பிளானோட நம்மளோட வெட்ரி பேட்சஸ் தேர் ஃபார் யூ. ஆர் ஆஃப்லைனில் வி ஹாவ் த மாரா பேட்ச். ஸோ வெட்ரி இஸ் த ஆன்லைன் பேட்ச், மாரா இஸ் த ஆஃப்லைன் பேட்ச். ஸோ இதில் இருந்து இந்த 5 கோர்ஸஸுமே வந்து ஸ்பெஷலாக உங்களோட சக்ஸஸ்க்காக வேண்டி நாங்கள் பார்த்து க்யூரேட் பண்ணியிருக்கிற கோர்சஸ். ஸோ கண்டிப்பாக நம்மளோட கோயம்புத்தூர், திருச்சி அண்ட் திருநெல்வேலி சென்டர்ஸை விசிட் பண்ணுங்கள். எந்த அட்மிஷன் குவரிஸாக இருந்தாலும் இந்த நம்பரை மறக்காமல் கூப்பிட்டு கிளாரிஃபை பண்ணிக்கோங்க பசங்களா. ஆல் தி வெரி பெஸ்ட். I'll see you soon in the next class. Bye bye.